ஒரு இரவு கலீஃபா உமர் இப்ன் அல் கத்தாப் ரலி மதினாவில் மக்களின் நிலையை பார்க்க நடந்து சென்றார். அவருடன் அவரது உதவியாளர் இருந்தார். திடீரென்று ஒரு இடத்தில் குழந்தைகள் அழும் சத்தம் கேட்டது. உமர் ரலி அருகில் சென்றார். அங்கே ஒரு சிறிய கூடையில் ஒரு தாய் அடுப்பில் பாத்திரம் வைத்திருந்தாள். சில குழந்தைகள் சுற்றி உட்கார்ந்து பசியால் அழுது கொண்டிருந்தனர். உமர் ரலி கேட்டார், அம்மா, குழந்தைகள் ஏன் அழுகிறார்கள்? அந்த பெண் சோகமாக சொன்னாள், நாங்கள் பல நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை. பாத்திரத்தில் உணவில்லை. காலியான பாத்திரத்தில் தண்ணீர் மட்டும் காய்ச்சுகிறேன். உணவு வருகிறதென்று நினைத்து குழந்தைகள் அமைதியாக இருப்பார்கள் என்று. பின்னர் அவள் சொன்னாள், இந்த நாட்டின் கலீஃபா உமர் எங்களை கவனிக்கவில்லை. இதை கேட்ட உமர் ரலி அவர்களின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் உடனே பைதுல் மாலுக்கு ஓடினார். அங்கே இருந்து மாவு, எண்ணெய், பேரிச்சம்பழம் எடுத்தார். அவருடன் இருந்தவர் சொன்னார், யா அமீருல் முஃமினீன், இதை நான் சுமக்கிறேன். ஆனால் உமர் ரலி சொன்னார், கயாமத் நாளில் என் பாவத்தை நீ சுமப்பாயா? அப்படி இல்லையென்றால் இதை நான் தான் சுமப்பேன். அவர் அந்த உணவை தானே தோளில் சுமந்து அந்த வீட்டிற்கு கொண்டு சென்றார். பின்னர் தானே அடுப்பில் உணவு சமைத்து குழந்தைகளுக்கு கொடுத்தார். குழந்தைகள் சாப்பிட்டு சிரிக்க ஆரம்பித்தார்கள். அதை பார்த்து உமர் ரலி அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அவர் மெதுவாக சொன்னார், இப்போதுதான் என் மனம் அமைதியாகிறது. கதையின் பாடம்: உண்மையான தலைவன் மக்களின் துயரத்தை உணரும் மனிதன். அவர் அரியணையில் உட்கார்ந்து ஆட்சி செய்வதில்லை. மக்களின் பசியையும் கண்ணீரையும் தனது தோளில் சுமப்பவர்.